அங்கே போனால் இப்போ இது பண்ணியிருக்காப்புல. அப்படியே இந்த யானை இதெல்லாம் எடுக்கிறேன் அலங்காரம் பண்ணுறது அப்படி தான். எப்படி வழிபட்டா உங்களுக்கு தீவினை போகும் வல்வினை போகும்னு சொல்றாரு. பெரிய காரியமெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்றலர்ந்த மலர்கள் ஒரு பூவோ 2 பூவோ வாங்கிட்டு போய் அதை பறிச்சு கொண்டு போய் வலம் வந்து இறைவனை வணங்கினாலே போதுமா, நம்முடைய வல்வினைகள் அத்துணையும் போகும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். எவ்வளவு எளிமையான வழிபாடு இது! நீங்க வேற எந்த ஒரு மதத்திலாவது அல்லது வேற எந்த நாட்டிலாவது பார்க்க முடியுமா? இப்பேற்பட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு அருளை நமக்கு வழங்கக்கூடிய இறைவன், அவரை நாம எப்படி துதிச்சா போதும், ஒரு மலர் போட்டு அர்ச்சித்தாலே போதும், உனக்கு எல்லா சிறப்பும் வந்து சேரும் அப்படிங்கிறது இவ்வளவு எளிமையான விஷயங்கள் இந்த சைவத்தை தவிர வேற எந்த மதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்? நமக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது கடினமா செய்யறதுக்கு. இறைவனை உன்னால எவ்வளவு வணங்க முடியுமோ அதை செய் போதும். தினமும் இறைவனை வணங்கு, அது மலரால அர்ச்சித்து வணங்கினா அதுவே போதும் அப்படின்றதான் நமக்கு இந்த பதிகங்கள் உரைக்கின்றன. எது பக்தி? பக்தி அப்படிங்கிறது ஒழுக்கம் தான். நம்ம முன்னோர்கள் எதற்காக பக்திங்கிற விஷயத்தை வச்சாங்கன்னா அதன் மூலமாக நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவும், நம்முடைய வழிபாடு முறைகளை பின்பற்றி நிறைய அறிவியல் தொடர்பான விஷயங்களையும் அதுக்குள்ள வச்சு அதை பக்திங்கிற பெயரால நமக்கு தந்தாங்க. அந்த பக்தி செய்யும் போது நமக்கு என்ன ஆகும், அதோடைய பலன் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படின்னா நம்ம மனம் அமைதியுறும், சிந்தை நேர்முடன். கதை உங்க எல்லாருக்குமே தெரியும், இரண்யகசிபுவோட மகன். அப்படி தன்னுடைய தந்தை அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க அரசனா இருந்தா கூட அவருக்கு பெருமாள் மீதுதான் பக்தி இருந்தது. ஏன்னா எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டப்போ அவர் தூணிலையும் இருக்கா துரும்புலையும் இருக்காருன்னு சொன்னார் இல்லையா? அப்ப நிறைய விஷயம் சொல்றாரு. எந்தெந்த இடத்துலலாம் இறைவன் இருந்தாருன்னு பிரகலாதன் சொல்றாரு. சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோணிலும் உளன் அப்படிங்கிறாரு. கோன் அப்படிங்கிறது ஒரு அணு இருக்குல்ல, ரொம்ப சின்னது அணு. அணுனா என்னங்கிறது இப்பதான் நம்ம சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா அதுலயே நம்ம கம்பர் எழுதியிருக்கிறாரு. அந்த அணுவை 100ஆ பகுத்தா அதுக்கு பேர் கோணா. கோன் அப்படிங்கிற ஒரு சொல்லே வேற சயின்ஸ் என்ன கண்டுபிடிக்கல. 100 பகுப்பா அணுவை பழந்தா அதுக்கு பேர் என்னங்கிறது வேற மொழிகள்ல இல்ல. ஆனா ரொம்ப கம்பராமாயணத்துல அது அழகா சொல்றாரு. சதகூரிட்ட கோணிலும் உளன் நேர்மறையான விஷயங்களை நாம் பேச வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. நாம் என்ன கொடுக்கிறோமோ அது திருப்பி நமக்கே தரக்கூடிய ஆற்றல் மிக்கது தான் இந்த பிரபஞ்ச சக்தி. அப்ப நம்ம நல்லதே செய்யறோம், இந்த நல்லதே பேசுறோம் அப்படின்னாலே போதும். செயல் அப்படிங்கிறது 2வது தான். சொல் அப்படிங்கிறது இடைப்பட்டது. எண்ணம் தான் ரொம்ப முதலானது. நம்ம எண்ணத்துல என்ன இருக்கோ அதுதான் வார்த்தைகளா வரும். அப்ப எண்ணங்களை நாம தூய்மையா வச்சுக்கணும். நம்ம பேசக்கூடிய சொற்களும் தூய்மையானவையாகவும் இன்சொல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் வாழ்க்கைக்கான வளத்தையும் நம்மை நோக்கி தேடி கொண்டு வந்து தரும். இதுதான் காலம் காலமாக இந்த பக்தி